வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில அந்த கேது பகவான், அடுத்து அந்த மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்றும், அடுத்து சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கையோடு இருக்கு. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன், சூரியன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் 4ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது புதன் பகவான் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த கும்ப ராசிக்கும், அடுத்து சுக்கிரனாகப்பட்டவர் 6ஆம் தேதியும், சூரியனாகப்பட்டவர் 13ஆம் தேதியும் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உச்சம் பெற்ற செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அவர் அந்த கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்ப ராசியில ஏற்கனவே ராகு அப்படின்ற கிரகம் இருக்கிறதுனால, சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம், சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த ராகு பகவானினுடைய சேர்க்கை பெற்று இந்த 4 கிரகங்களும் இந்த பிப்ரவரி மாதம் செயல்பட போகுது. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் பெயர்ச்சியினால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நன்மை தீமைகள், அடுத்து என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மகர ராசி என்பர்கள், மகர ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான அந்த கர்ம ஜீவன ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், தன்னுடைய கடமைகளை திறம்பட செய்பவர்கள். கர்மா என்ன இருக்கோ அதை செய்யக்கூடிய நபர்கள். கர்மானா என்னது? நம்மளுடைய தினசரி கடமை, தினசரி வேலை, தான் செய்யக்கூடிய சில பொறுப்புகள், இது எல்லாத்தையுமே திறம்பட செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். எப்போதுமே தொழில், வேலை இதை மாத்திரம்தான் இவர்களினுடைய 2 கண்களாக மதிப்பவர்கள். அந்த 2ம் இல்ல அப்படின்னா இவர்களுக்கு கண்ணே இல்லாத மாதிரியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த தொழில் இல்ல, ஒரு வேலை இல்ல அப்படின்னா ஒரு பிளைண்டா தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவிற்கு ஒரு பிளைண்டா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள். உழைப்பு அப்படின்றது இந்த ராசி என்பர்கள் மாதிரி வேற எந்த ராசி என்பர்கள்னாலையும் பண்ண முடியாது. உழைப்புன்றது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் தூங்குனா பெரிய விஷயம் இவர்களுக்கு. அந்த 1 மணி நேரமே பாத்தீங்கன்னா அந்த தூக்கம் வராது. மைண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு இந்த இந்த வேலையை முடிக்கணும், அந்த வேலையை முடிக்கணும், அது செய்யணும், இதை செய்யணும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ஓய்வுல கூட நிறைய விஷயங்களை பத்தி சிந்தனை செய்யக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். இந்த மாதிரி இந்த மகர ராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக, ஓய்வு இல்லாமல் தன்னுடைய வேலையும் தொழிலையும் பத்தியுமே நினைச்சிட்டு இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2.5 வருடங்களுக்கு மேலாக பாத்தீங்கன்னா எல்லாமே போச்சு, லைஃபே போச்சு. எனக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டுருச்சு, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் வந்துருச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்கள் அதிகப்படியாக நஷ்டத்துல போயிட்டு இருக்குது, கடன்கள் அதிகமாயிடுச்சு, ஒரு வேலையே இல்லாம இப்ப ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன், என்னுடைய மனநிலையே சரியில்லை, இந்த மனநிலை பிரச்சனைக்காக நான் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இவர்களினுடைய வாழ்க்கை அமைப்பே டோட்டலா மாறின இந்த மகர ராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாசம் அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய 2ஆம் இடத்துல 5 கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்றது இருக்கிறதுனால ராகு பகவான் இருக்கிறாரு. குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அதை செய்ய விடாம தடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதத்துல பெருமளவு பிரச்சனை பண்ணாலும் அதை சட்ட பண்ணாமல் நீங்க உங்களுடைய முடிவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம், புதிதான ஒரு வாழ்க்கை அப்படின்றது அமையக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி. நிறைய மகர ராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாசத்துல இடமாற்றம் செய்யறதுக்கு உண்டான
உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சு அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். புதுசா வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்க அதுல எல்லாம் நிறைய ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்காக சில பேர் முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதெல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் ஒரு நிரந்தர வருமானம் இல்லாம போயிடுச்சு மேடம். கடந்த 2 வருடங்களாக நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஓய்வு இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்த நாங்க இப்போ எங்களுக்கு ஒரு வருமானத்திற்கே திண்டாடக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களின் அமைப்புகள் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த சில முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள், திருமண வரன்கள் அமையும் போது அதுல ஒரு நல்ல செய்திகள், அதாவது இது நாள் வரைக்கும் திருமண வரன்கள் அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருந்திருக்கும். எப்போதுமே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, எப்போதுமே நீங்க தான் ரிஜெக்ட் பண்ணுவீங்க. ஆனா கடந்த ஒரு 6 மாதமாக உங்களையவே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இப்படி இந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு ஸ்திரமான ஒரு முடிவே எடுக்க முடியல. நான் திருமணம் செஞ்சுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்ப நிலைக்கு நான் இப்ப வந்துட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய ஒரு பாதிப்புகள், அதனால அந்த வரன் தேடக்கூடிய சில விஷயங்கள் எனக்கு அவமானங்கள், இப்படியெல்லாம் அடுத்தடுத்து இந்த திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு இழப்புகளை சந்தித்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அந்த திருமண வரன்கள் தேடக்கூடிய முயற்சியில நல்ல ஒரு அமைப்புகள்ன்றது இருக்கு. திருமணம் ஆகாமல் 5 வருடத்திற்கு மேலாக ஒரு 5 வருடமா நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், பெரிய அளவுக்கு வரன்களே செட் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதத்துல உங்களுக்கு வரன்கள் முழுமையாக அமையறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு பெண்களாக இருப்பாங்க. மனசுல ஒரு நிம்மதியே இல்லைங்க. எல்லா இடத்துலயும் எனக்கு பாதிப்பு தான் இருக்கு. என்னுடைய கணவனால ஏமாற்றம், என்னுடைய உறவுகள்னால ஏமாற்றம். நான் சிறு வயதுல இருந்தே நானே என்ன ஒரு இண்டிபெண்டா இருந்து வளர்ந்த ஒரு நபர். அட்லீஸ்ட் அடுத்த ஒரு மேரேஜுக்கு அப்புறமாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். ஆனா அதுல எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இருந்தது. இப்படி இந்த பெண்களுக்கு, மகர ராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், அந்த இண்டிபெண்டா இருந்த சில விஷயங்கள்னால ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், நம்மளால இதையும் கடந்து செல்ல முடியும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அப்படின்றத சொல்லலாம். அந்த ஒரு சுயமரியாதையை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல எல்லாம் யாரு என்ன அவமானப்படுத்தினாலும் அந்த இடத்துல கூனி குறுகி ஒரு தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு ஆளான இந்த மகர ராசி பெண்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல ஒரு தலை நிமிர்ந்து உங்களுக்குன்னு ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்குன்னு சுயமாக தொழில் தொடங்கி அந்த சுய தொழில் மூலமாக ஒரு அங்கீகாரம் உங்களுடைய சமுதாயத்துல பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இருக்க போகுது. நீண்ட நாள இழந்த வாழ்க்கைகளை எல்லாம் நீங்க மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான். எல்லாமே போச்சு வாழ்க்கையில, எனக்கு குழந்தை இல்ல, கணவர் இல்ல, மாமனார் இல்ல, மாமியார் இல்ல, பெற்றோர்கள் இல்ல, சப்போர்ட்டு கூட உடன் பிறந்தவர்கள் இல்ல அப்படின்னு நினைத்த நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதுல இருந்தெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி, ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கா? வேலை வாய்ப்பு கிடைக்காம சிக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு எப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும்? இந்த மாதிரியான சில கேள்விகளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல பதில் கண்டிப்பாக இருக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தகவல் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.